எல்லார் வீட்லயும் காமனா இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான் அன்னைக்கு இட்லியும் வெங்காய சட்னியும் செஞ்சிருந்தோம். இந்த இயர் மார்ச் 3 எங்களுக்கு 10th வெட்டிங் ஆனிவர்சரி வருது. இந்த அகாரோ வாக்யூம் கிளீனரை யூஸ் பண்றது எப்படி, அதை பத்தின ரிவ்யூ எல்லாமே நான் வந்து லாங் வீடியோல கொடுத்திருந்தேன். இந்த லாங் வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. எல்லா கப்பல் மாதிரி தான் நாங்களுமே இந்த 10 இயர்ஸ்ல நாங்க ரெண்டு பேரும் அப்பா ஒருத்தர் விட்டு கொடுக்காத சூப்பரான கப்பல் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். நாங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போடுவோம், நல்லா சண்டை போடுவோம். வெளில இருந்து பாக்குறவங்க அவ்வளவுதான் இந்த கப்பல் பிரிஞ்சிருவாங்க போல அப்படின்னு நினைக்கிற மாதிரி சண்டை போடுவோம். ஆனா 1 ஹவருக்கு மேல எங்களால பேசாம இருக்கவே முடியாது. என்னோட கோவமோ அவரோட கோவமோ தீர்ந்ததுக்கு அப்புறம் சரி போ விடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து வந்துருவோம். அவரும் சாரி சொல்லிடுவாரு, நானும் சாரி சொல்லிடுவேன். இந்த 10 இயர்ல அப்படி திரும்பி பார்க்கும்போது நிறைய சண்டைகளும் இருந்துச்சு. அதை தவிர்த்து மீதி எல்லா தருணங்களும் ரொம்ப அழகான தருணங்களா இருந்தது. எங்களை நாங்களே இன்னும் மெச்சூர்ட் ஆக்கிக்கிறதுக்கும் இன்னும் வாழ்க்கையை சேர்ந்து கத்துக்கிறதுக்கும் லெட்ஸ் க்ரோ டுகெதர் அப்படின்ற மாதிரி தான் எங்க லைஃப்ல நாங்க சேர்ந்து வளர்ந்து வந்தோம் அப்படின்னு சொல்லணும். நம்மளுடைய லவ் செலிப்ரேட் பண்ற விதமா தான் நம்ம ஒரு வருஷமும் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுவோம். அதுவும் இந்த 10th வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்றதுனால எங்களுக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எங்க 10 இயர்ஸ் ஆஃப் லவ் நாங்க செலிப்ரேட் பண்றோம்.